வெல்கம் டு டிஎஸ்ஏ தமிழ். நான் பிடி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து 3 சம் லீட் கோடோட 15வது ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நம்ம C++ யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியண்டாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போகலாம். சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருவாங்க. அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ஸ் இந்த நம்பர்ஸ் வேணா இருக்கலாம். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா வந்து எந்த 3 நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குதோ ஸோ அந்த 3 நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வெக்டாரில் போட்டுகிட்டே வரணும். கடைசியாக அந்த வெக்டார் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சிம்பிள் ப்ராப்ளம் தான். லைக் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அதில் வந்து -1 0 1 இந்த 3 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 கிடைக்கும். அதே மாதிரி -1 2 -1 இந்த 3 ட்ரிப்ளெட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு வெக்டாரில் போட்டு கடைசியாக அந்த வெக்டார் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வெக்டார் ஆஃப் வெக்டார் டேட்டா டைப் இன்ட் மேட். ஸோ நம்ம வந்து மேட்னு சொல்லிட்டு ஒரு 2D அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் வந்து நம்ம கிடைக்கிற எல்லா ட்ரிப்ளட்ஸையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இதுதான் நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எண்ணில் வந்து நம்ஸோட சைஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ஸை வந்து சார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் நம்ஸை சார்ட் பண்ணணும்னா, நம்ம சப்போஸ் நம்ஸை சார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு எல்லா வேல்யூஸும் வந்து இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்கும். ஸோ நம்ம எப்போ 0 வருதோ அதை எடுத்து நம்ம மேட்டில் போட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்க போகிற எல்லா வேல்யூஸ் வந்து ஆப்வியஸாக 0வோட பெருசாக இருக்க போது நமக்கு அது தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆப்டிமலான அப்ரோச்சாக இருக்க போகுது. ஸோ சார்ட் நம்ஸ் டாட் பிகின்ல இருந்து நம்ஸ் டாட் எண்டு வரைக்கும். ஸோ நம்ம அரேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து ijkன்னு சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு நான் வந்து நம்ம ட்ரிப்ளெட்டில் இருக்க 3 தனித்தனி எலமெண்ட்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ijkன்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஐயோட பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜேவோட பொசிஷன் வந்து ஐக்கு அடுத்த எலமெண்ட். ஸோ இது வந்து ஐ டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால் நம்ம வந்து அது வைல் லூப்புக்குள்ளே போட்டுக்கலாம். ஐயோட கண்டிஷன் என்னன்னா வந்து ஐ வந்து n-2 வந்து தாண்டக்கூடாது. ஸோ ஏன் வந்து n வரைக்கும் போகாமல் n-2ஓட ஸ்டாப் பண்ணுறோன்னா வந்து கே தான் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க போது. ஜே வந்து கேக்கு முன்னாடி எலமெண்ட். அதாவது கே வந்து லெஸ் தென் n இருக்கணும், ஜே வந்து லெஸ் தென் n-1 இருக்கணும். அண்ட் ஐ வந்து ஜேக்கு முன்னாடி இருக்கனால ஐ வந்து n-2 வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம போக தேவையில்லை, அரே அவுட் ஆஃப் பவுண்டாக போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜேயோட வேல்யூ வந்து i+1. ஸோ ஐயோட அடுத்த எலமெண்ட்டாக இருக்க போது. கே வந்து n-2 இருக்க போகுது. இல்லை n-1 இருக்கும். ஏன் வந்து கே வந்து n-1 இருக்கா? ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் வேல்யூ. நம்ம ஐயையும் ஜேவையும் வந்து லெஃப்ட் டு ரைட் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். கேவை மட்டும் வந்து ரைட் டு லெஃப்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதனால் வந்து கே வந்து n-1 இருக்கும். அடுத்து இன்னர் வைல் லூப் கண்டிஷன் என்னன்னா வந்து ஜே வந்து கேயை தாண்டக்கூடாது. சிம்பிள் கண்டிஷன். இப்போ நம்ம வந்து சம்மை கால்குலேட் பண்ணிக்கலாம். கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு nums of I plus nums of j plus nums of k. அவ்வளோதான். இப்போ வந்து இது 0 வந்தால் நம்ம வந்து மேட்டில் புஷ் பண்ணிக்கலாம். if cs equal to 0. பட் இந்த இடத்துல நம்ம வந்து டூப்ளிகேட் கண்டிஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு சின்ன லாஜிக் எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்க அரேல வந்து 0 0 0ன்னு இருக்குது. இதோட 0 வர ட்ரிப்ளெட் என்னென்னா வந்து அதுவும் 0 0 0ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே வந்து 3 0க்கு பதிலாக 5-6 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போவும் இந்த ஒரே ஒரு ட்ரிப்ளெட் மட்டும்தான் வரும். பிகாஸ் நமக்கு உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை தடவை வேணால் ரிப்பீட் ஆகலாம். பட் ட்ரிப்ளெட் வந்து ஒரே ஒரு ட்ரிப்ளெட் மட்டும்தான் வரணும், அது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு சின்ன கண்டிஷன் எழுதிக்கலாம். என்னென்னா வந்து j equal to i+1 இருக்கலாம். ஏன் வந்து j வந்து i+1 இருக்கலாம்னா ஐங்கிற பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டும் ஜேங்கிற பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டும் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்காது. பிகாஸ் இது ஆல்ரெடி இதுக்கு அடுத்து தாண்டி வந்துடும். ஸோ சப்போஸ் வந்து நமக்கு அப்படி ஜே வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர் நம்ஸ் ஆஃப் ஜேவும் நம்ஸ் ஆஃப் j-1 ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு ஒரு புது வேல்யூ கிடைக்க போது அந்த வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி கிடைச்ச அதே வேல்யூவாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்டிங்க்டான எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து நம்ம மேட்டில் வந்து புஷ் பண்ணிக்கலாம். புஷ் பேக் ஆஃப் நம்ம இங்கேயே ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து nums of I இருக்கும்,
நம்ஸ் ஆஃப் ஜே இருக்கும் அண்ட் நம்ஸ் ஆஃப் கே இருக்கும். ஸோ நம்ம புஷ் பண்ணிட்டோம். அப்போ வந்து அடுத்த லூப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஜேவை ப்ளஸ் பண்ணிக்கலாம், கே வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா எல்ஸ் இஃப் நம்ம கேல்குலேட் பண்ண அந்த கரண்ட் சம் வந்து 0வோட சின்னதாக இருந்துச்சுன்னா ஜேயை மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்தால் போதும். லாஸ்ட் எல்ஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்னன்னா வந்து சப்போஸ் கரண்ட் சம் நம்ம கேல்குலேட் பண்ணுறது 0வோட தாண்டி போயிடுச்சுன்னா கே மைனஸ் மைனஸ். ஸோ வந்து கே வந்து சின்னதாகிட்டே வரும். அப்போ நமக்கு வந்து வேறு சம் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஐ வந்து டிஸ்டிங்காக இருக்கணும். ஸோ ஐ வந்து எந்த சேம் எலமெண்ட்டும் வராமல் இருக்காக்காக நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் எழுதலாம். என்னென்னா வந்து இந்த சியில் வந்து நம்ம நம்ஸ் ஆஃப் ஐயை வச்சுக்கலாம். ஐ மைனஸ் தென் n மைனஸ் 2. ஸோ ஐயோட பவுண்ட் வந்து அப்படியே இருக்கணும், மாறக்கூடாது. இங்கே கண்டிஷன் என்னன்னா வந்து நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு சிஆர் இருந்தால் ஐ ஸ்கிப் ஆகிடணும், ஐ ப்ளஸ் ப்ளஸ். அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதான் லாஜிக். நம்ம வந்து கடைசியாக வந்து கண்டுபிடிச்ச மேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். அண்ட் சப்மிட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து இருக்கலையே ஆப்டிமலான அப்ரோச். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.